பின்னாடி ஓடுங்க. மங்களம் பொங்கும் இந்நாளில் திருமணம் என்கிற அருள் அடையாளத்தின் வழியாக ஒன்றினே இருக்கும் மணமகன் டோமினிக் சாவியும் மணமகள் சாஜினி ரேஷ்மா இருவரையும் மணமகிழ வாழ்த்து வரவேற்கிறோம். இல்லற வாழ்வு இறைவனின் மாபெரும் கொடை. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. இயேசு திருச்சபையை தன்னலமற்ற அன்பாலும் தியாகத்தாலும் கட்டி காப்பது போல கணவனும் மனைவியும் அதிகாரம், அடக்குமுறை போன்ற தீய பண்புகளை விலக்கி அன்பு, அமைதி, பணிவு, பாசம் போன்ற நற்பண்புகளை தர வேண்டும். உன்னத மனிதனான யோசேப்பும் அன்னை மரியாவும் இணைந்து இறைவனுக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரியான குடும்பங்களாக திருக்குடும்பமாக விளங்கியது போன்று இவர்களுக்கு வாழ ஜெபிப்போம். எரிகின்ற திரிதான் மற்ற திரிகளுக்கு ஒளியேற்ற உதவுகிறது. அதே போன்று புதிய மக்களும் தியாக சுடராய் அன்பில் அணையாத ஒளியாக குடும்ப வாழ்வில் மிளிர ஜெபிப்போம். இரு இதயங்கள் இணைந்து உயிரினில் கலந்து உறவினில் நெகிழ்ந்து இறையர் கிடைத்து இன்பங்கள் நிறைந்து இல்லறம் சிறந்து இவ்வுலகில் அனைத்து மேன்மைகளையும் பெற வாழ்த்தி மகிழ்வதோடு இன்றைய நாளில் சிறப்பாக மணமக்களுக்காக ஜெபிப்போம். மேலும் நீதிமொழிகள் 13:22 வாசிப்பது மனைவியை அடைக்கிறவன் நலம் அடைவான், அவன் ஆண்டவரது நல்லாசியையும் பெறுவான் என்பதை உணர்ந்து திருமண உறவில் மேன்மையை புரிந்து வாழும் இனிய தம்பதியராய் விளங்கிட இத்திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் மூலமாக டோமினிக் சாவியும் சாஜினி ரேஷ்மா ஆகியவர்கள் இணைந்து வாழ்வதற்கு ஒப்புக்கொண்டு சமரசம் செய்து கொண்டிருந்த திருமண திருவருட்சாதன உடன்படிக்கையில் சிறப்புடன் செலுத்துவதும் நாம் தெரிவிக்கிறோம். எல்லா இறைவனிடம் அந்த அன்பருக்கு சாட்சிகளாக விளங்க செய்வார். உன்னோடு என்னென்று வாழ் ஆட்சி செய்கின்றவர்களாக அவற்றுக்கு மனிதன் பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவரிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகளாகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலாயிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலாயிலுமே ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு
இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆண் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, திருமணம் என்னும் திருவிழாவின் வழியாக தன்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு நுழைகின்ற தந்தை டோம்னே, தந்தை ஷாஜி இவர்களை வார்த்தைகளுக்காக துதிக்க நாங்கள் ஒரே விதமாக கொண்டிருக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது என்பது இங்கே கூடியிருக்கின்ற இவர்களுடைய நாளாக தெரிகிறது. இவர்கள் திருமணத்திற்கு முன்வரை வாழ்ந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்பது இப்பொழுது இவர்கள் வாழ்கின்ற இந்த புதிய வாழ்விலே, இல்லற வாழ்விலே வெளிப்படுகின்றது. இங்கே கூடியிருக்கின்ற அனைவருமே இவர்களுக்காக நம்பிக்கையிருக்கின்றோம். இந்த திருமணத்தை, இந்த திருமண சாதனத்தை யார் நிறைவேற்றினார்கள் என்ற ஒரு கேள்வியை தாமியை அவர்கள் சாதித்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தான் செய்யலாம். ஆனால் 2 பேருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அது இல்லை. இந்த திருமணத்தை நீங்கள் தான் இங்கே இருக்கிற நாங்கள் அனைவரும் பேசலாம் செய்யலாம். மற்ற திருவருள் சாதனைகளுக்கும் இதற்கு இதுதான் வேறுபாடு. நீங்கள் தான் நிறைவேற்றுகிறீர்கள், நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே
வாசிக்கும் பொழுது இருந்தால் எனது எந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க நான் டாமிக்க கூட பசங்களாம் பாதம் தான் கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டாமிக்கு அப்படின்னு கூப்பிட மாட்டான். சில பேர் அல்லது ஃபாதர் அப்படின்னா கூப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தம்பி. அதற்கு ஏற்ற முறையே சாதினா ஒரு 2 முறை நான் அமைதியான ஆக நல்ல ஒரு பொருத்தம் இறைவனுடைய விருப்பம். மீண்டும் முதல் வாசகத்தில் இருப்போம். முதல் வாசகத்திலே வாசித்த அந்த முதல் வசனம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஏன்னா படைப்பதற்கு முன்னாடி எல்லாமே நல்லது 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 பேசி இருக்கிற அளவு இந்த மனிதனை படைப்பதற்கு தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவோம் என்கிற ஒரு வசனத்தை சொல்கின்ற பொழுது அதுதான் இன்று தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நடந்தது. இவர்கள் தனியாக இருப்பது நல்லது அல்ல, இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒருவராக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் சித்தம். அதற்காகத்தான் அவர்கள் இன்று தங்களுடைய திருமண வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கை கொண்டிருக்கிறார். திருமணம் நல்லது என்று சொல்லி, திருமண வாழ்க்கைகளுக்கு தேவை என்று சொல்லி இறைவன் ஆம் என்ற ஒரு பதிலை சொல்லி இவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார். எதற்கு திருமணம் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் என்றால், தோழமைக்காக. ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொண்டு அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல உயரிய கருத்திற்காக நாம் திருமணத்தை செய்கிறோம். இந்த தோழமை இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இது வாழ்வாக மாற வேண்டும். இதற்கு எது தேவையாக இருக்கும் என்பது நான் நினைத்தேனோ அதை தம்பியோடும் சாதியோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே பகைவருக்கு அன்பு என்று இயேசு பேசியிருக்க பொழுது ஒரு 5 காரியங்களை பேசுவார். பகைவருக்கு அன்பு செய் என்று சொல்லிக் கொண்டு தொடர்ச்சியாக அவர் சொல்வார், அவர்களுக்கு நல்லது செய், நல்லதை மட்டுமே செய். இரண்டாவதாக அவர்களோடு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக அவர்களிடம் நன்றாக பேசு, அவர்களை பற்றி நன்றாக பேசு. நான்காவதாக பொறுமையாக, அதற்குத்தான் அவர் கொடுக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு அடைந்தால் ஒரு கணக்கு இருந்தார். இறுதியாக தாராளமாய் ஒருகள் மலை ஒரு மயில்கள் தொலை நடக்க உனக்கு கட்டளையிட்டால் 2 மயில்கள் அதோடு செல். அதுதான் தாராளமாய். இந்த 5 பண்புகளையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் கொண்டிருந்தால் உங்கள் திருமண வாழ்வு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. டோமிக் சாமியாரும் செய்தான், சாமியாரும் செய்தான். ஒருவருக்கொருவர் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என எப்பொழுதுமே நீங்கள் ஆசைப்பட வேண்டும். இதுவரைக்கும் மொபைலில் பேசியிருக்கீங்க, நல்லா கலந்துருக்கீங்க, நல்லது நல்ல சூப்பராக பேசுவாங்க அப்படின்னா நினச்சிருக்கீங்க. இனிமேல் தான் நீங்கள் ஒரு இல்லற வாழ்க்கையிலே இணைந்து ஒரே இல்ல வாழக்கூடியது. அப்படி இருக்கிற பொழுது தொடக்கம் நன்றாக இருக்கும், போக போக எப்படி இருக்கும் என்பது நீங்கள் வாழ்கிறார்கள். ஆக நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இரண்டாவதாக அவர்களுக்கான ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்குதான். பல குடும்பங்கள் இன்று பிரிந்திருக்கின்றன அல்லது சேர்ந்து இருந்து பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் இதுதான். அவர்கள் ஜெபிப்பதில்லை, இருவரும் சேர்ந்து ஜெபிப்பதில்லை, அல்லது ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதில்லை. ஆக எப்படிப்பட்ட வேலையாக இருக்கிறார்கள், சிறிது நேரம் ஜெபத்திற்காக நீங்கள் செலவிட ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நன்றாக பேசுவது. எது இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. இரவு தூங்குவதற்கு முன்பதாக
நீங்கள் மனதிலே எதுவாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். இங்க கொண்டு பேசுறது வெளியே கொண்டு பேசுறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய எண்ண வாழ்வுக்கு அது நல்லதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து நான் சொல்லிக் கொள்வது எதுவாக இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் நல்லதையே பேசுங்கள். டாமிக் எதுவாக இருந்தாலும் மற்றவர்கள் பேசுகிற பொழுது உங்களுக்குள்ளே ஒருவேளை உடன்பாடுகள் இருக்கலாம், பிடிக்காத தப்புகள் இருக்கலாம், அதே போல சாட்சியம் அந்த மாதிரி இருக்கலாம். மற்றவர்கள் பேசும்போது எப்போதுமே நீங்கள் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் மற்றவரை பற்றி ஒருவேளை அப்பா அம்மா கூட தங்கச்சியோ கூட சொந்தக்காரங்களோ கூட ஒருவேளை நாம் தவறாக பேசணும் என்றால் பெரிய பிரச்சனைகளே. அதனால் உங்களுக்குள்ளே முடிந்த அளவு நல்லதை பேச வேண்டும். உங்களை பற்றி மற்றவர்களுக்கும் நீங்கள் நல்லதை மட்டுமே பேச வேண்டும். நான்காவதாக பொறுமையாக இருக்கிறது. இப்பதான் இதர வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள், சேர்ந்து இருக்கிறீர்கள், சேர்ந்து வாழப்படுகிறீர்கள். ஒருவேளை மத்தியில் போகும்போது கூட்டிட்டு போவாங்க, சேர்ந்து தான் இருக்கிறீர்கள். பொறுமையாக விட்டுக் கொடுங்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டு மனவாழ்வியை பொறுமையாக இருக்கிற பொறுப்புகளே அதை தொடர்ந்து தாராளமாக சொல்லும்போது உங்கள் அன்பை தாராளமாக கொடுக்கிறது. தொடக்கம் வாங்க போங்க எது வாங்கிட்டு ஒரு சாட்சி சமைச்சு இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போக போக ஓகே அப்படி போகும். இந்த அன்பு தாராளமாக இருக்கின்றது. மற்றவர்களை பாராட்டுகின்ற மனைவியோ அல்லது கணவனையோ தாராளமாய் பாராட்டுகின்ற பொழுது எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியாக வருவாங்க. இப்படிப்பட்ட வாழைத்தான் நாங்கள் ஆசிக்கின்றோம், உங்களுக்கு எதிர்பார்க்கின்றோம், உங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு விருப்பமாக. எனவே தந்தை தாமே சாமி இந்த படம் இருக்கின்ற இந்த இனிமையான ஒரு வாழ்வாக இருக்கிறது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் அதிகமாக இருந்தது கிடையாது. யாராவது பெரியவங்க கல்யாணம் வைக்க போறேன், ஒரு பசங்க வைக்க போறேன், இவர்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன் என்றால் அவர்கள் முதலில் சொல்வது தாமிக்கு சாஜினி கொடுத்த சாஜினி ஒரு பெரிய சாஜினி தாமி ஒரு பெரிய ஒருவேளை சாஜினிக்கு அனுபவம் தாமங்கள் நன்றை ஒருவர் உடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கடவுள் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சாஜினி தான். ஒரு பேனாவெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேனாவை எவ்வளோ மண்ணில் ஊற்றி விளையாடுறது பாதுகாக்கணும் அப்படின்னா அதே போல தான் கடவுள் விளையாடு இந்த முறையை பொக்கிஷமாக பயன்படுத்த என்று நீங்கள் சொல்வார். இரண்டாவதாக திருமணம் என்பது மற்ற துறவர வாழ்க்கையோட திருமணமும் ஒரு நிறுவனம் என்பதை கான்ட்ராக்ட் கிடையாது. பில்டிங்கில் வேலை செய்வாங்க, கான்ட்ராக்ட் வேலை செய்வாங்க, ஒரு வருஷம் திருமண வாழ்க்கை கிடையாது. உடன்படி இறுதி வரை நான் வாழ்வேன் என்று நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள். அது இன்பத்தில் உடல்நலத்தில் நோய் பார்க்க இந்த அர்ப்பண வாழ்க்கை நீங்கள் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என ஆசைப்படுவாங்க. இறுதியாக எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம், இந்த வாழ்க்கையை எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தாமிக்கு சாஜி முக்கியம், அவர் சொல்வது முக்கியம், அவருடைய சில கனெக்ஷன் இருக்கிறதுனா அது முக்கியம். அதே போலதான் சாஜி எது முக்கியமோ அதை குடும்பத்தில் சின்ன சின்ன சட்டங்கள் குழப்பங்கள் சலசலம் வரும். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் வாழ்கின்ற பொழுது இல்லற வாழ்வு இனிமையான வாழ்வாகும். தாமிக்கு இறுதியாக ஒரு கேள்வி, என்னைக்காவது போன சாஜி ஐ லவ் யூ சொல்லிருக்கிறாங்க. சொல்லி ஐ லவ் யூ அப்படிங்கிற சாஜி சொல்லியிருக்கிறாங்க.
என்ன அர்த்தம் என்பது தெரியுமா இருக்கிறது? இதோட ஓகேவா? இது கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஐலவு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கணும். இதுதான் ஐலவு. அப்ப இந்த ஐலவு அப்படிங்கிறது போனோட முடிஞ்சிடக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு தலைவரும் சொல்லிக்கிறது இந்த வாக்குறுதி ஒரு வாழ்நாள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஒருவருக்காக ஜெபியுங்கள். உங்களோடு இருக்கின்றோம். இறைவன் அருட்கரம் ஆமாம். பெற்றோர்கள், உறவினர்கள், சாட்சிகள், முன்வர சகோதரிகள், பிளேடு கொஞ்சம் பேக்கில் போகணும். ஓகே திருவரையில் அருள்படியாளர்களுக்காக திருக்கூட்டத்தில் முன்னிலையில் எங்கள் நம் ஆண்டவர் உத்தரைக்கு காத்திருந்தால் உங்கள் அன்புக்கு கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமணத்தில் நாம் புரிதப்படுத்தியுள்ளார். இப்போது மற்றவர்களுடைய உங்களுக்கு அருள் வளர்ந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையாக இருக்கிறோம். திருமணத்தை வாக்குறுதிகளை ஏற்று உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையில் முன்னிலையில் உங்களை அறிவிக்கின்றோம். டோனி சாமியம், ஷாதினி ரேஷ்மா, நீங்கள் இருவரும் முழு மண்டல சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படாமல் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்வின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவரின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்க்கிறீர்களா? நீங்கள் திருமண நடவடிக்கை செய்து வருவதால் உங்கள் குழந்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறது. இந்த பயணம் என் மனிதர் உங்களுக்கு உண்மையாக என் வாழ்வான உங்களை அன்பு கணவராக உங்களிலும் உங்களிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மை இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த விருப்பத்தை ஆண்டவர் அனைவரும் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் வைத்திருவாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் என்றார்கள். ஆண்டவரே, உமறியால் இவர்களுக்கும் இவர்களது அன்புக்கும் ஆசிரியரை புரியப்படுகிறவரும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவரில் ஒருவருடைய வாழ்ந்த அன்பை நினைவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாயிருந்தோம்.
அன்புக்கும் நேரத்துக்கும் அடையாளமாக தந்தை பதவியாக என் அன்பிற்கும் நேரத்தும் அடையாளமாக இருக்க திருமணத்துக்கு மாப்பிள்ளைக்கு தந்தை பதவியாகி பெயராக அணிந்துள்ளது. தினத்தில் புதிய குடும்ப வாழ்வை இணைந்து குடும்ப வாழ்வை இணைந்து ஆரம்பித்ததை விளைவாக தோல்வி சார்ந்து ரேஷ்மாய்களை ஆசிரியர் என்னால் என்று உமது பாதுகாப்பை உமது அரவணை உமது வழிநடத்தை உம்முடைய ஆசிரியர் பெற்ற மக்களாக இவர்கள் பிறருக்கு ஆசிரியராக இருக்க இவருடைய சொந்த செயலாளர் வாழ இருந்தார். அன்பானவர்களே, உடைய நாளில் ஒவ்வொரு
உங்களுடைய குடும்ப வாழ்வை என்னால் ஆசீர்வதிக்க ஒரு உடலுக்கு இறுதி தரவிற்கு எங்கள் வேண்டதற்கு இறங்கி திருமணம் உடன்படிக்கையாக இணைக்கப்பட்டு உம் பிள்ளைகள் இவர்களுக்காக நாங்கள் கொடுக்குமே காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியவர் இவ்வாறு மரணடையாளர்கள் உம் மீது ஒருவர் மற்றவர் மீது கொள்ள உறுதிவர செய்கிறார்கள். எங்கள் ஆகிய கிறிஸ்து வழியாக உமது பரிந்துரைத்தால் மனிதனை படைத்து ஆண்கள் உறவிலே உண்மையின் சாயல் விளக்கு வளர்த்து அவர்களை மேம்படுத்த திருவிழாவானி எவ்வாறு உலகத்தினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான இவர்களை அறிந்ததை இடையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் திருமணம் புனித அருளையால் உமது பேரன்பின் அடையாளமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதனின் அன்புறவை புனிதப்படுத்த அவர் வழியாக நாங்கள் சேர்ந்து வந்து
புகழ்ச்சி வாக்களை செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மையை அடைந்திருக்கிறோம். ஆகவே உடைய ஆவியின் காரணங்களுக்கு இவ்வாறைதான் அவை செலுத்துகிறது. உடலும் இரத்தமாக இழந்ததை மாறலாம். அவர் பாடுபட உடம்பு தன்னை கையளித்ததோடு அப்பத்தை எழுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்கிறேன், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமும் இரவு கொண்டே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உள்ளே ரத்தத்தை இது பாவமாக உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள் உம் திருமணம் மொழியக்கூடிய தக்கவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மக்களை செலுத்தினோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பலப்படுகின்ற தூய ஆவியால் சேர்த்து வைத்தவர் தாழ்வுகளும் வந்தார். ஆண்டவரை உலகத்தும் பரவியிருக்கிறவையில் எங்கள் திருத்தந்தை 14 ஆகியோ எல்லாம் திருநெல்வேலியாய் அனைவரும் அவையானதை இதை வாக்குறுதியாக பெற்ற டொமினிக் சாமியோ சாட்சி இஸ்மாயில் மக்களை நிறைவாக ஆசிரியர்களும் மக்களை வழங்குகிறோம். அனைத்து நலன்களால் வழங்கலால் வழங்குகிறோம். மேலும் உயிரிழந்தது சகோதர சகோதரிகளை இறந்தோர்களை குறிப்பாக இந்த புனிதர்களுடைய இல்லங்களிலே வழிந்த அம்மாக்கள், இவர்களுக்கு உதவி செய்து வழிந்த ஆன்மாக்கள், இவர்களுடைய வளர்ச்சியை தலைவர் வழிந்த அனைத்து ஆன்மாக்களை இறந்து உமது வழியை ஏற்றலும்
கன்னிமரியாவுடைய தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராக புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையில் வாழ்வை பண்புடன் அமல் பெற்று திருமணத்தை சபையாக உம்மை புகழ்ந்து தாரவர்கள் நாமே. இவர் வழியாக எல்லாம் எல்லா புகழாட்சி என்று உரியதே. இறைவன் இயேசு நமக்கு போதித்தவர் இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று நன்றாடுவோம். இறைவன் இம்மணமக்கள் மீது தம் ஆசியை பொழியுமாறும் தாழ்வுடன் சாடுவோம். அவர் திருமண அருளடையாளர்களால் இவர்களை வளம்பெறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக. தூயவரான உலகனைத்தையும் உருவாக்கியவரை மதுவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது முது ஆசியை பொழிய திருக்குளமானி இன்று திருமண அருளடையாளர்களால் இணைக்கப்பெற்ற அடியார்களுக்காக நாங்கள் உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் ஷாஜினி ரேஷ்மா மீதும் இவருடைய வாழ்க்கை துணைவர் டொமினிக் ஷாபியோ மீதும் முது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றியதை செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளர்த்தர செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் இவர்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளை ஆதரவளிக்கின்றே என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் சாட்சிகளாக விளக்குவார்களாக. மேலும் வளமிக்க முதுமையை இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் மக்களாகிய ஒவ்வொருவர் நம்பிக்கையை கண்டோம். உமது திருமணத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர்களுக்கு அமைதி வழங்கும். அக்கா சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. இதோ இறைவனின் சந்ததி உலகின் பாவங்களை செவ்வரியில் அழைக்க பெற்றோர் கிறிஸ்துவின் திருமுதலும் திருத்தலும் ஒவ்வொருவரையும் காவலில் பணியாளர்கள்
இத்திருப்பலியில் ஆற்றலாக பராமரிக்க ஏற்பாடுகள் உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியது. இவ்வாறு குடும்பமாக ஒன்றிணைந்த பிள்ளைகளாக அன்பினால் வரப்பட்டிருந்த செய்தியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருவரப்படும் கிறிஸ்துவின் அமைப்புகளில் குடிகொள்ளும் உங்கள் இல்லத்தில் என்று நிலைத்திருந்தவன் செய்திருப்பாராக. உங்கள் பிள்ளைகளாசி நண்பர்களிடமிருந்து ஆதரவு பெற்று அனைவருக்கும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே இறையன்பும் சாட்சிகளாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து மற்றவருக்கு நன்றி உணர்வுடன் வாழ்வீர்களாக. எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. உனை நாடி நாடி வரும் நேரம்
உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. ஆஹா நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.